நாளை நடைபெறும் குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தலைமைச் செயலகம் மற்றும் விழா நடைபெறும் மெரினா கடற்கரையில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. குடியரசு தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை உள்பட தமிழகத்தின் அனைத்து நகரங்களுமே பாதுகாப்பால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 10,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடியேற்றக்கூடிய மெரினா கடற்கரை மற்றும் தலைமைச் செயலகம் ஆகிய பகுதிகளில் 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 22 வெடிகுண்டு மோப்ப நாய்கள் மற்றும் பரிசோதகர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மோப்ப நாய்கள் கொண்டு கொடியேற்றக்கூடிய மெரினா கடற்கரை மற்றும் தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்புகள் செய்யப்படுகிறது. அங்கு ஏதேனும் மர்ம பொருட்கள் இருக்கிறதா என்று பரிசோதிக்கப்படுகிறது. மேலும் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கு மெட்டல் டிடெக்டர் வைத்து பயணிகளை பரிசோதித்த பிறகே உள்ளே அனுமதிக்கின்றனர். மேலும் வழக்கமாக கொண்டு வரக்கூடிய பார்சல்கள் தவிர புதிதாக எந்தவிதமான பார்சல்களும் கொண்டு வர அனுமதிக்கப்படவில்லை. ரயில்களை பொறுத்தவரையில் சென்னையின் புறநகர் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து சென்னைக்குள் வருகின்ற வாகனங்களை பரிசோதித்த பிறகே அவர்களின் ஆவணங்களை பரிசோதித்த பிறகே உள்ளே அனுமதிக்கின்றனர். நாளை குடியரசு தின விழாவிற்காக முதலமைச்சர் மற்றும் கவர்னர் கொடியேற்றுகின்ற நிலையில் சென்னை நகரம் தற்போது பலத்த பாதுகாப்பில் இருக்கின்றது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் தங்கமணி.